இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற இந்த இனிய வாய்ப்பு என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்பதை மகிழ்வோடு எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு முறை என்னுடைய மகனின் பட்டமளிப்பு விழாவுக்கு நான் மாஸ்கோவுக்கு சென்றிருந்தபோது பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்று அடுத்த நாள் பெருமதிப்பிற்குரிய லெனின் அவர்களுடைய திருவுடலை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு அங்கே போனேன். பார்ப்பதற்குரிய நேரம் கடந்து விட்டது என்றார்கள். அன்றே நான் சென்னைக்கு பயணமாக வேண்டும், மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயம். ஆனாலும் ஒரு நாள் பயணத்தை தள்ளி வைத்துவிட்டு அடுத்த நாள் குறித்த நேரத்தில் சென்று லெனின் அவர்களுடைய திருவுருவத்தை பார்த்து வணங்கிவிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தேன். அதேபோல் ஒரு முறை ஜெர்மனிக்கு உலக மேயர்கள் மாநாட்டில் குளோபல் வார்மிங் என்கின்ற அந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்கிற வாய்ப்பு கிடைத்து ஜெர்மனிக்கு சென்றிருந்தபோது பக்கத்தில் ட்ரையர் என்கின்ற ஊரில் கார்ல் மார்க்ஸ் பிறந்த வீடு இருக்கிறது. அது நினைவிடமாக இன்றைக்கும் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னார்கள். லக்சம்பர்க்கிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் சாலை வழியே பயணித்து கார்ல் மார்க்ஸ் அவருடைய இல்லத்திற்கு சென்று ஒரு அரை நாள் முழுவதும் அந்த இல்லத்தில் முழுமையாக பார்வையிட்டு வருகிற அந்த வாய்ப்பையும் பெற்றேன். அண்மையில் நவம்பர் 22 மருத்துவ பணி நிமித்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றிருந்த போது நாகர்கோயிலுக்கு அருகே இருக்கிற பூதப்பாண்டியில் பெருமதிப்பிற்குரிய ஜீவா அவர்கள் வாழ்ந்த இல்லம் இருக்கிறது. அவருடைய வாரிசுகள் அங்கே இன்னமும் வசித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கேள்விப்பட்டு பூதப்பாண்டிக்கு சென்று அவருடைய சிறு வீடு ஒன்று ஜீவா இல்லம் என்கின்ற பெயர் பலகை பொதித்த அந்த வீட்டில் அங்கே வசித்து கொண்டிருக்கிற அவரின் வாரிசுகளை சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெருமதிப்பிற்குரிய திரு ஜீவா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களின் வாயிலாக தெரிந்து வருகிற அந்த வாய்ப்பை பெற்றேன். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் பொது உடைமை இயக்க தலைவர்கள் இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது யாராலும் எக்காலத்தும் மறக்க முடியாத ஒன்று. எனவே அதை அவ்வப்போது நினைவு கூர்வதும் அவ்வப்போது மனதில் நிறுத்தி பணியாற்றுவதும் என்பதும் தான் சால சிறந்தவைகளாக இருக்கும் என்பதில் திடமான நம்பிக்கை கொண்டவன் நான். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் இடதுசாரி இயக்கங்களின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்று கார்ல் மார்க்ஸ் அவருடைய திருவுருவச் சிலை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். 2023 ஆகஸ்ட் திங்கள் 6 மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது மாநில மாநாட்டில் காணொளி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிற போது ஒரு செய்தியினை சொன்னார்கள். பெருமதிப்பிற்குரிய காந்தியடிகள் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஜீவா அவர்களும் சுதந்திர போராட்ட காலத்தில் சந்தித்த சிவகங்கை மாவட்டம் சிராவயல் பகுதியில் காந்தியடிகளுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஜீவானந்தம் அவர்களுக்கும் திருவுருவச் சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்தபடியே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதே சிராவயல் கிராமத்திற்கு சென்று அந்த இருவரும் தலைவர்களின் சிலைகளையும் திறந்து வைத்து அங்கே ஒரு மண்டபம் ஒன்றையும் அமைத்து அதையும் திறந்து வைத்ததை நாம் அனைவருமே நன்றாக உணர்வோம். எனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கங்களின்பால் எந்த அளவுக்கு அன்பு பாராட்டி வருகிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்றுகள் எதையும் கூறிவிட முடியாது. ஜனசக்தி மலர் ஒன்று இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான விளக்கமான உரையை பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களும்
மலர் தயாரிப்பு குழுவைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய தோழர்களும் இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த மலரில் 100 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் ஒரு 96 பேர் எழுதிய கட்டுரைகள் மீதி 4 பொதுவான தலைப்புகளிலும் ஒரு 96 பேர் எழுதிய தனித்தனி கட்டுரைகளும் மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த மலர் நிச்சயம் வெளியில் வேறு யாராவது வெளியிட்டிருந்தால் 1500 2000 ரூபாய் வரை நிச்சயமாக அதனுடைய விலை இருக்கும். ஆனால் வெறும் 300, இன்றைக்கு சலுகை விலையாக அது 250 என்கின்ற வகையில் அந்த புத்தகம், அந்த மலர் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஜனசக்தி நாளிதழ் என்பது கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்களின் சிந்தனைகளை தமிழ் மக்களிடம் முதலில் கொண்டு சென்ற ஒரு மிகப்பெரிய செய்தித்தாள் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். அதில் வந்திருக்கிற புரட்சிகரமான கட்டுரைகளின் தலைப்பை சொன்னால் அரை மணி நேரமாகும். எனக்கு பின்னால் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமகனார் அவர்கள் இங்கே உரையாற்றிடவிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எல்லா விவரங்களும் இந்த ஜனசக்தி மலரில் அடங்கியிருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் அனைவருமே போகிற போது ஒவ்வொருவருமே தங்களுடைய கரங்களில் அந்த மலரினை பெற்று செல்லுகிற அந்த வாய்ப்பை பெறுகிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 ஆண்டு வரலாற்றையும் ஜனசக்தியின் மிகப்பெரிய அந்த சீரிய சிறப்புமிக்க செயலாற்றலையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஜனசக்தி, விடுதலை, முரசொலி போன்ற இந்த 3 பெரும் இதழ்கள் இன்றைக்கு எத்தகைய பணியினை ஆற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். முரசொலி என்றவுடன் நம் அனைவருடைய நினைவுக்குமே கூட வருவது 2017ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை YMCA திடலில் முரசொலிக்கு பவள விழா நடத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த முரசொலிக்கு பவள விழா நிகழ்ச்சியில்தான் இன்றைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் எல்லாம் ஒரு சேர சங்கமித்த ஒரு நிகழ்வு. 2016 தேர்தல் வேறு மாதிரியாக இருந்தாலும் 2017 தான் முரசொலி பவள விழா நிகழ்ச்சியில்தான் நம்முடைய அனைத்து தலைவர்களும் அன்றைக்கு ஒரு சேர அந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். மழையின் காரணமாக ஆசிரியர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது பெரிய அளவிலான மழை கொட்டி அந்த நிகழ்ச்சி இடையில் தடைப்பட்டாலும் மீண்டும் ஒரு 10 நாட்களிலேயே கொட்டிவாக்கம் YMCA திடலில் ஒரு பெரிய அரங்கு அமைத்து அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்குரிய வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அளித்து அந்த நிகழ்ச்சியில் அத்துணை தலைவர்களுமே கலந்து கொண்டு அன்று தொடங்கிய தோழமை இன்றைக்கும் தேர்தல் களத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு பத்திரிகையின் பவள விழா நிகழ்ச்சி. இப்படி ஜனசக்தியாக இருந்தாலும், விடுதலையாக இருந்தாலும், முரசொலியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற பணிகள் ஏராளம். எனவே இது குறித்தெல்லாம் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் உரையை நிகழ்த்துவார்கள். இந்த பெருமதிப்பிற்குரிய நம்முடைய வீரபாண்டியன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ஐயா நல்லக்கண் அவர்கள் குறித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு நன்றி கடப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு. காரணம், 2021 நான் தேர்தலில் சைதாப்பேட்டையின் வேட்பாளராக அறிவித்த போது எனது இனிய நண்பர் ஏழுமலை அவர்களிடத்தில், ஏழுமலை சம்பத் போன்றவர்களெல்லாம் என்னுடைய நீண்டகால நண்பர்கள், நண்பர் ஏழுமலை அவர்களிடத்தில் ஐயா நல்லக்கண் அவர்கள் எனக்கு வந்து வாக்கு கேட்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். திரு ஏழுமலை அவர்கள் கொரோனா பேரிடர் உச்சத்தில் இருந்த சமயம் எல்லோருமே அவருடைய வீட்டிலிருந்து கூட அவரை அனுப்புவதற்கு தயங்கிய நிலையில் பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்களை சைதாப்பேட்டை குயவர் வீதியில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வந்து அவர் எனக்காக வாக்கு கேட்டு உரை நிகழ்த்தினார்கள். அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் கடைசியாக அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி என்பது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய அளவிலான வருத்தத்தை தந்த ஒன்று என்றாலும் என் வாழ்நாளில் நான் என்றைக்கும் நன்றியோடு நினைத்து பார்க்கும் நிகழ்ச்சி என்பதை இங்கே எடுத்து சொல்லி, இந்த மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில்
எனக்கும் இத்தகையதொரு வாய்ப்பை தந்த பெருமதிப்பிற்குரிய திரு வீரபாண்டியன் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.